இயற்கையின் முக்கியத்துவத்தை உணர செய்யும் வகையில் சேலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு இயற்கை வாழ்வியல் தொடர்பான வித்தியாசமான நிகழ்ச்சி நடைபெற்றது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். 3 லட்சம் ரூபாய் கார் முதல் 30 கோடி ரூபாய் சொகுசு பேருந்து வரை வேகமாக பறக்கும் சாலையில் இந்த மாட்டு வண்டி பயணம் நம் கண்களை வெகுவாக ஈர்த்தது. மாட்டு வண்டியில் மலர் கூட்டம் போல மலர்ந்த முகத்துடன் குழந்தைகள் நகர வாழ்க்கையை விடுத்து கிராமத்தை நோக்கிய அடுத்த தலைமுறைக்கான இயற்கை வாழ்வியல் பயிற்சிக்கான பயணம்தான் இது. சேலத்தில் இருந்து ஏற்காடு மலையடிவாரமான கண்ணங்குறிச்சி கிராமத்திற்குத்தான் இந்த குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு இயற்கை சொகுசு வாகனம் பயணித்தது. நான் இதுவரையும் காரில் தான் வந்திருக்கேன் கிராமத்துக்கு. பட் ஃபஸ்ட் டைம் நான் மாட்டு வண்டியில் வந்திருக்கேன். மாடுன்னா எங்களுக்கு ரொம்ப பயம். இப்போ நாங்கள் மாடுலாம் பயப்படுறதில்ல. ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறதுல எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. மரம் ஏறுறது ரொம்ப சிரமம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ எங்களுக்கு கற்றுக்கிட்டோம். அதனால் ஈஸியாக இருக்குது. மரப்பாச்சி குழந்தைகள் அமைப்பு சார்பில் நாளைய தலைமுறைக்கான இயற்கை வாழ்வியல் அறிமுக பயிற்சியில் நாற்றாங்கால் என்ற தலைப்பில் சேலம் மாநகர பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டனர். இந்த குழந்தைகளுக்கு விதை தயாரிப்பது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. இங்க ரொம்ப நல்லா இருக்கு. இங்க மரம்லாம் எப்படி வீட்டில் வளர்க்குறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. பாட்டிலில் வச்சு அதில் மண் போட்டு வளர்க்கணும். அது மரம் வளர்த்தா ஃபுட்ஸு அப்புறம் வாட்டர் எல்லாம் கிடைக்கும். மரம் இல்லைன்னா யாரும் இல்லை. அப்புறம் இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் நிறைய பண்ணோம். இப்போ சேத்துல குதிச்சோம். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மரம் ஏறணும். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது. நாள் முழுவதும் கிராமத்தில் கழித்த குழந்தைகள் மண்ணின் நெருக்கத்தை நன்கு உணரும் வகையில் காலணி எதுவும் அணியவில்லை. மேலும் இமை பொழுதும் பிரிந்திருக்க முடியாத செல்போனையும் யாரும் பயன்படுத்தவில்லை. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் என நினைத்த நேரத்தில் நினைத்த நபரிடம் பேசவும் காணவும் முடியும் என்றாலும் அவர்களுடன் மனதால் நெருக்கமாக முடியவில்லை. வந்தோடனே அந்த செடி வளர்க்கறதுக்கெல்லாம் கற்றுக்கிட்டேன். அப்புறமேட்டு நாட்டுனதுக்கு கற்றுக்கிட்டேன். கொத்துறதுக்கு கற்றுக்கிட்டேன். அப்புறம் தேவையில்லாததெல்லாம் எடுத்தேன். ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். நல்லா என்ஜாய் பண்ணோம். ஜாலியாக இருந்துச்சு. இதுக்கு மேலே தண்ணியில் பம்பு செட்டில் குளிக்க போகிறோம். மாட்டு வண்டி பயணம், டயர் ஊஞ்சல், சோளக்குள்ளை பொம்மை செய்தல், மரம் ஏறுதல், உணவு சமைக்க உதவுதல், பம்பு செட்டு குளியல் என திட்டமிட்ட நிகழ்ச்சியின் நிறைவாக கிராமத்து திண்ணையில் கதை சொல்லும் நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. எனக்கு வில்லேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அங்கே விட இங்கே பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. இங்கே அங்கே போய் நம்ம வெளியே வாங்குறது எல்லாமே இங்கே நம்மளே உற்பத்தி பண்ணுற மாதிரி நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுச்சுவேஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சுற்றியும் மரம் அப்படி இருந்தாலே பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட்டிவிட்டிஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சயின்ஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கனால இங்கே இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கோடை விடுமுறையில் உறவினர் வீடுகளுக்கு சென்று வந்த காலம் மறைந்து சிறப்பு வகுப்புகளுக்கான கொடுமையான விடுமுறையாக மாறிவிட்ட நிலையில் இயற்கை வேளாண்மையின் அவசியத்தை குழந்தைகளுக்கு உணர்த்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர். தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்ந்த குழந்தைங்க இன்னைக்கு மழலையர் பள்ளியில் வளர்றாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை பற்றி தெரியும் தெரியல. அதுக்கான ஒரு மாற்று முயற்சியாக இந்த நிகழ்வு இன்னைக்கு இருக்குது. கோடை விடுமுறையினால வெளியே போகக்கூடாது, வெயிலில் நீ அலையக்கூடாது, மண்ணில் கை வைக்கக்கூடாது, தண்ணியை தொடக்கூடாது, வீட்டு ஜன்னல் மேலே ஏறக்கூடாது, நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிற குழந்தைகளுக்கு. அந்த கட்டுப்பாடுகளை நீங்கி பெற்றோர்கள் யாரும் இங்கே வரக்கூடாதுங்கிறத அந்த நிகழ்வினுடைய முதல் நோக்கமே. நகர சூழலில் பிறந்து வளர்ந்த குழந்தைகளை ஒரு 50 பேரை நம்ம இங்கே இன்றைக்கி ஒரு நாள் முழுக்க அவங்களுக்கு இயற்கையை அறிமுகப்படுத்துகிற ஒரு விழாவாக, ஒரு வாழ்வியலை அறிமுகப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக இதை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இதில் மாட்டு வண்டி பயணத்திலேருந்து நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு 50 குழந்தைகளை மாட்டு வண்டியில் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் கூப்பிட்டு வந்தோம். அதுவே அவங்க ரொம்ப புதுமையான விஷயமா இருந்துச்சு. இந்த இயற்கை சூழலில் அவங்க செடிகள் வளர்க்குறது எப்படின்னு கற்றுக்கிட்டாங்க. மனிதனின் அன்பையும் இயற்கையின் முக்கியத்துவத்தையும் உணரச் செய்வதே இந்த பயணத்தின் நோக்கமாக இருந்தது என்றால் மிகையல்ல. ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.